உங்கள் சிங்கப்பூர் ஃபுட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து கலர். ஆ, அந்த கலர்லேயே சாப்பிட வச்சிருவீங்க. கரெக்ட். பட் அது பேட் ஃபார் ஹெல்த் தான். அதான் அது வந்து மந்த்லி ஒன்ஸ் தான் நானே ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அது வந்து ஃபுட் கலர் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அப்படி பார்த்தாலும் அது ப்ராசஸ்டு ஒரு கலர் தான். ப்ராசஸிங். அதான் நான் வந்து மீ கோரிங் நாசி கோரிங்லாம் பார்த்து ரொம்ப பயப்படுறதுக்கு காரணம் என்னென்னா அந்த கலர் தான். அந்த கலரை எடுத்தால் எனக்கு நமது ஓகே. மலேசியாவில் நம்ம கூட்டாளிங்க அந்த மலேசியாவில் இருக்காங்க. அவனுங்க வந்து இங்கே மீகோரிங், இந்த மீகோரிங் இருக்குல்ல, ஓகே, மீகோரிங்க வந்து சாப்பிட்டாக்கா பயப்படுவானுங்க. அதை பார்த்து என்னடா ரத்த கலரில் இருக்குது, ஏன்னா மீகோரிங் வந்து அங்கே பிளாக் கலரில் இருக்கும். அந்த ரெட் கலர் வந்து கலரிங். அதே மாதிரி தான் ப்ரோ இந்த தூலாங் மேரா. அதே தான். அதை பார்த்து வந்து நான் ஒரு தடவை வந்து அதை ஒரு சேலஞ்ச் மாதிரி போட்டு நிறையா தூலாங் மேரா அடிச்சு நொறுக்கினேன். அந்த வீடியோ நல்லா போணுச்சு. சிங்கப்பூர் வந்து நல்ல ஒரு 1 மில்லியன் வியூஸ் போணுச்சு. அது ஈவன் ஒரு ப்ரொமோஷன் வீடியோ. அப்படி அதை எனக்கு இது பண்ணதுக்கப்புறம் ரியலைஸ் ஆனதுன்னா அது வந்து ரொம்ப கெமிக்கல் ரொம்ப அதிகமாக பார்க்க அழகாக இருக்குது. ஓகே, அழகில் தான் ஆபத்து இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. கரெக்ட். அதை நான் அன்னைக்கு ஒரு நாள் மாதத்தில் அது ஒரு நாள் நான் சாப்பிட்டேன்னா எனக்கு தெரியும் என் உடம்பு எதுவும் பண்ணிடாதுன்னு. ஆனால் டெய்லி மட்டும் நான் சாப்பிட்டுட்டேன்னா ஃபினிஷ். என் டேட்டை நான் எழுதி வச்சிருவேன். இன்னைக்கு தாண்டா நான் ஹாஸ்பிட்டல் போவேன், இல்லை இன்னைக்கு தாண்டா நான் மர்கையான்னு. ஏன்னா தெரியுது என்னதான் ஃபுட் கலராக இருந்தாலும் ஆர்கன்ஸ் வந்து ஒரு அளவு தான் ப்ரோ ஃபில்டர் பண்ணும். எல்லாம் ஒரு அளவு தான் ப்ரோ. அந்த எண்ணெய், அந்த கொழுப்பு, அந்த எண்ணெய் சாப்பாடு சுவையாக இருக்கும், அது அடிச்சுக்க முடியாது. ஆனால் அது அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சு. அதுதான்.